வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது 2025 டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இன்னும் ஒரு 40+ டேஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த 40+ டேஸில் நம்ம ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணணும். மேக்ஸில் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷெடியூல் நீங்கள் பாருங்கள், இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது முக்கியமாக ஆல்ரெடி நம்ம பேட்சில் ஜாயின் பண்ண பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்காக வேண்டியும் ப்ளஸ் இனிமேல் ஜாயின் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக வேண்டி தான் நான் இந்த வீடியோங்கிறது நான் கொடுக்குறேன். ஸோ தெளிவாக நான் இங்கே மென்ஷன் பண்ண போகிறேன். இந்த பிடிஎஃப்பில் எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் நான் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் ஷெட்யூலை மட்டும்தான் நான் நோட் பண்ணியிருக்கேன். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே நான் இந்த வீடியோ மூலமா நான் இங்கே கொடுக்க போகிறேன். நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, இனிமேல் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் பட் இந்த வீடியோ முழுசாக கேட்டால் தான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு ஆங்கிளில் நான் தெளிவாக யோசிச்சுட்டு தான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ முழுசாக கவனிங்க. ஓகே, இப்போ நான் இங்கே ஆக்சுவலாக 3 விஷயத்தை நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஷெட்யூலை பற்றி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இருக்க டயத்தில் நம்ம எல்லாரையும் மேனேஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போது ஷெட்யூல் பற்றி நான் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். அதுலேயும் ஷெட்யூலில் ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டு ஜாயின் பண்ணி அதிலேருந்து ட்ராவல் பண்ணி வரவங்க இருக்காங்க. என்னோட கிளாஸ்லாம் நல்லா ரெகுலராக பார்த்து என்னோட வீடியோஸ்லாம் நல்லா கவனித்து என்னோட டெஸ்ட்டு பேட்ச்லாம் ஜாயின் பண்ணி தொடர்ந்து வரவங்க இருக்காங்க. அதே போல் இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கும் ஏற்றா அப்படி நான் தெளிவாக இங்கே நோட் பண்ணியிருக்கேன். இப்போ 2025 டிஎன்பிசி நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணதில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன, ஆப்டிடியூடில் 15 மார்க்கு, ரீசனிங்கில் 10 மார்க்கு. ஸோ டோட்டலாக 25 கொஸ்டின். இதை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே டெஸ்ட் கொஸ்டின்ங்கிறதை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் ஷெட்யூலை பற்றி நான் நோட் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் நம்மளோட டெஸ்ட்டு ப்ராசஸை நான் சொல்லிடுறேன், என்ன மாதிரி நடக்கும், நீங்கள் என்ன மாதிரிலாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மூணாவது முக்கியமாக என்னோட கொஸ்டின் ஸ்டைலை பற்றி நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும். என்னோட கொஸ்டின் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இதை மூணையும் நான் முக்கியமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன், நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் பார்த்தோம்னா 12 டாபிக் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டாபிக் மேக்ஸில் மொத்தம் 15 டாபிக் இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 12 டாப்பிக்குள்ளே நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கலாம். அதோடு சேர்த்து 12 டாப்பிக்கில் நம்ம கம்ப்ளீட் பண்ண பின்னாடி அதுக்கு அடுத்தது 15 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். இதில் ஒருத்தவங்களுக்கு டவுட் வரும், என்ன அப்படின்னா, சார் இந்த 40 நாளில் 30 நாளில் நம்மளால் எல்லாமே கவர் பண்ணிட முடியுமா அப்படின்னு தான் டவுட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது டெஸ்ட்டுங்கிறது ஆல்ரெடி ட்ராவல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதே போல் இப்போ ரீசெண்டாக எனக்கு மேக்ஸ்னே தெரியாது. ஸோ இப்போ நான் இது இருக்கிற 30 நாள் 40 நாள் நான் எந்த அளவுக்கு முழுமையாக இன்ட்ரெஸ்டோடு நான் பயன்படுத்தி நான் மேக்ஸு நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸாம் நான் கான்ஃபிடென்ட்டாக நான் அட்டன் பண்ண நினைக்கிறோம். அவங்க எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதை நான் கிளியராக நான் சொல்லிடுறேன். ஓகே, இவங்க 2 பேர்த்துக்கு ஏற்ற ஷெட்யூல் தான் இங்கே நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபஸ்ட் ஒன்றோடனே நான் ஃபுல்லாகவே டெஸ்ட் கொஸ்டின் கொடுக்கும்போது எல்லா டாப்பிக் கலந்துருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்குறாங்க, சார் எங்களுக்கு டாபிக் வைஸாக கொஞ்சம் டெஸ்ட்டுன்னு இருந்து அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஷெட்யூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த நியூ 2025 ஏற்ற அப்படி தான் நியூ ஷெட்யூல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக நான் மென்ஷன் பண்ணிட்டேன். என்ன, ஆப்டிடியூட்லேருந்து 15 கொஸ்டின் கேட்குறேன், ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின் கேட்குறேன்ட்டு. அதை ஃபஸ்ட்டு 12 டெஸ்ட்டு வந்து டாபிக் டெஸ்ட்டு சொல்லியிருக்கேண்ணா. அப்போ இதில் டெஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணுற டேட் என்ன, June 2 ஓகேவா? June 2 ஸ்டார்ட் ஆகும். அப்போது நீங்கள் இந்த வீடியோவை இன்னைக்கா இருந்தட்டும் எப்போ நீங்கள் பார்த்தாலும் குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க, எந்த வித டைமும் வேஸ்ட் பண்ணாமல். ஓகே, ஸோ வீடியோ முழுசாக நீங்கள் கவனிங்க. ஒவ்வொரு டாப்பிக்லுமே ஒவ்வொரு டெஸ்ட்லுமே ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட்குரிய டாபிக் மென்ஷன் பண்ணிடுவேன், தனி வட்டி. இதிலேருந்து என்ன கேள்வி வரும், 15 கேள்வி வரும். ஓகேவா?
அதுக்கு அடுத்தது ஒரு ரீசனிங் டாபிக் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரீசனிங் டாபிக் இருக்கும். இதில் 10 கேள்வி கேட்போம். அப்போ மொத்தத்துக்கு இந்த பர்டிகுலர் டேட்டில் 25 கொஸ்டின். நீங்கள் ஒரிஜினல் எக்ஸாம் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே ஃபீல் தான் உங்களுக்கு இங்கே இருக்கும். நீங்கள் இந்த ஷெடியூலை பார்த்தீங்க அப்படின்னாவே கிளியராக புரியும். இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸை பற்றின கவலை உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த 30 நாள் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள், 2வது டெஸ்ட்டு என்னைக்கு நடக்குது? 4ஆம் தேதி நடக்குது. அப்போ நான் முக்கியமாக மென்ஷன் பண்ணுறது என்னன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் டெஸ்ட் நடக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் டெஸ்ட் நடக்கும். சார் ஏற்கனவே 30 நாள் தான் 40 நாள் தான் இருக்குது, இதில் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணால் நாங்கள் என்னைக்கு சார் முடிக்கிறது அப்படியும் கேட்குறவங்களும் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஸோ நம்மளோட பேட்சில் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கே இந்த டவுட் இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நான் இதில் டெலிகிராம் குரூப்பும் நான் கொடுத்துருந்தேன். அதே போல் உங்களுக்கு ஆல் டாப்பிக்கான வீடியோஸும் நான் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு ஒருவேளை குயிக்காக முடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதை நீங்கள் பார்த்து 1 by 1 நீங்கள் அப்டேட் ஆகலாம். ஓகேவா? ஏன் நான் ஒரு நாள் கேப் விட்டு இன்னொரு நாள் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ தான் ரீசண்டாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரிப்ரேஷனில் இருந்திருக்கலாம் அல்லது இப்போ தான் வந்து அவங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மேக்ஸ்னாவே வராதுங்க சார், எனக்கு எப்படி மேக்ஸ் போகணுன்னே தெரியாது, இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்காங்க. அப்போது இந்த 2 நாளில் இப்போது நான் வந்து இப்போ 2வது டாபிக்னு எடுத்துக்கோங்க. 2வது டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இடையில 3ஆம் தேதியும் இருக்குது, அதே போல் இந்த டெஸ்ட்டுக்குரிய 4ஆம் தேதியும் இருக்குது. அப்போ இந்த 2 நாளை அவங்க முழுமையாக பயன்படுத்திக்கணும். அதுக்கேற்ற அப்படி தான் நான் இந்த 2 நாள் கேப்பில் நான் என்ன பண்ணுவேன்னா, மேக்ஸ்னே தெரியாது எனக்கு, ஓரளவுக்கு ஷார்ட்கட்டாவது ஓரளவுக்கு தெரிஞ்சாவே போதும், ஆர் ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் ஸ்மார்ட்டாக ஒரு 20+ எடுக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சால் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இந்த கேப்பில் தான் ஒவ்வொரு டாபிக் ஏற்ற அப்படி 1 மாடல் 1 கொஸ்டின் இந்த கான்செப்ட் வீடியோவும் நான் கொடுப்பேன். அதில் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு மாடலுக்கு ஒரு கொஸ்டினாவது அட்லீஸ்ட் பார்த்து வச்சுக்கலாம், அது மூலமா நம்ம எக்ஸாமில் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும். இந்த 1 மாடல் ஒரு கொஸ்டினில் ஷார்ட்கட் ப்ளஸ் ஃபார்முலா 2மே தான் கலந்துருக்கும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஷார்ட்கட்டு இதில் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதில் நம்ம மாடலை கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அப்போ அந்த மாடல் ஷார்ட்கட் மூலமாகவும் நம்ம கவர் பண்ணலாம். அதே போல் அந்த பர்டிகுலர் மாடலுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அதையும் நான் கிளியராக நான் சொல்லிடுவேன். அதுக்குன்னு நான் ரொம்பவுமே ஃபார்முலா அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதில் முக்கியமாக என்னென்ன அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய மாடல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து நான் அதுக்குரிய இதை நீங்கள் படிச்சிருந்தா தான் இதை குயிக்காக நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த 1 மாடல் ஒரு கொஸ்டின் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுப்பேன். அடுத்து இன்னொரு ஃபுல்லாகவே ஷார்ட்கட்டுங்கிறது இருக்கும். அதான் இந்த 2மே ரீசண்டாக லாஸ்ட்டாக எனக்கு மேக்ஸ்னே வராது, எனக்கு நான் கொஞ்சம் மேக்ஸில் வீக் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பார்த்து மேனேஜ் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சிக்கோங்க, எனக்கு எல்லாமும் வேணும் அதே டயத்தில் ஃபார்முலாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ ஷார்ட்கட்டுக்குரிய மெத்தட்ஸ்னால் அந்த ஷார்ட்கட் கலெக்ஷன் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஆர் ஃபார்முலா நான் எனக்கு ஒவ்வொரு மாடலையும் நான் கான்செப்ட் பண்ணிக்கிறேன்னா அதுக்குரியதும் நான் கொடுப்பேன். ஸோ இது 2மே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். இது போக அந்த பர்டிகுலர் டேட்டில் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ மூலமா ஏதாவது சிம்பிளாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஷார்ட்கட் மூலமா சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி டாப்பிக்கை அந்த பர்டிகுலர் 2 நாளில் நான் சொல்லி என்னென்ன வருதோ அதெல்லாமே நான் அடுத்தடுத்தது நான் அப்டேட் பண்ணுவேன். தொடர்ந்து நீங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது நீங்கள் இன்னொன்று யோசிக்கலாம், என்ன அப்படின்னா, சார் நாங்கள் எதுவுமே படிக்காமல் விட்டுட்டோம், சரியாக படிக்காமல் விட்டுட்டா நாங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணவே மனசு வராதுங்க சார், எங்களுக்கு டெஸ்ட்டு அட்டன் பண்ணவே தோணாது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன், நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அது தேவையில்லை. ஆனால் இந்த இருக்கிற 40 நாளை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முழுமையாக பயன்படுத்தணும் கற்றுக்குவோம். நம்ம கடைசி நாள் வரைக்கும், ஏன்னா இருக்கிற நாள் நம்ம பயன்படுத்தணுமோ இல்லையோ, இந்த மற்ற முடிஞ்ச நாளை பயன்படுத்தணுமோ இல்லையோ, இதுக்கப்புறம் வர நாட்களை நம்ம முழுமையாக பயன்படுத்தணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டெஸ்ட் மூலமாகவும் நீங்கள் அட்டன் பண்ணி அது மூலமாகவும் லேர்ன் பண்ணுவீங்க. இது ஒன்று இப்போ இங்கே நீங்கள் அட்டன் பண்ணுற டெஸ்ட்டுங்கிறது இப்போ ஃபைனல் எக்ஸாம் கிடையாது. அப்போது இந்த டெஸ்ட்டு நீங்கள் படித்தும் எழுதியிருப்பீங்க, படிக்காமல் எழுதியிருப்பீங்க. ஆனால் இந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறது மூலமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதில் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டில் அட்டன் இன்னொரு டெஸ்ட்டு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொதல் டெஸ்ட்டு நீங்கள் படிக்காமல் ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. அடுத்து 2வது பார்த்தீங்க அப்படின்னா, சரி இப்படிலாம் வருது, இது என்ன தான் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் படிக்க ட்ரை பண்ணுவீங்க. அது ஒரு
மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து இந்த டெஸ்ட் முடிஞ்ச பின்னாடி நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன் பாருங்க, அது மூலயமாவும் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம படித்து தான் இருக்கணுங்கிற அளவுக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்டு வைக்காதீங்க. ஸோ இதை நான் இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் எனக்கு, ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட் என்னென்னா ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு மேக்ஸே வராதுங்க சார், எனக்கு மேக்ஸில் வீக்கு, நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு நீங்கள் தடை நீங்கள் போட்டுக்காதீங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ சார் நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் டாப்பிக்லாம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கோம், எங்களுக்கு ஏன் நாங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. உங்களோட நாள் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு என்னன்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் நல்லா நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அதுக்கு இடையில உள்ள கேப்பில் உள்ள நாட்களை நம்ம ஆல்ரெடி பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் நீங்கள் என்னென்ன டெப்த்தானு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம். ஆர் அந்த டயத்தில் நீங்கள் அதர் சப்ஜெக்ட் கூட நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் ஒரு பக்கம் வந்துட்டு அவசரப்படுத்த வேணாம். என்னென்னா சார் எங்களுக்கு டெய்லி வச்சுருங்க அப்படிங்கிற அளவுக்கு வேணாம். ஸோ அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கான்செப்ட் எல்லாத்துக்குமே கரெக்டாக மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். மேக்ஸ் இப்போ தான் பார்க்குறவங்க அந்த 2 நாளை நல்லா முழுமையாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக டாபிக் வைஸ் எத்தனை தேதி முடியுதுன்னு பாருங்கள். இப்படியே 2 நாள் பார்க்கும்போது நீங்கள் 24 அதாவது ஜூன் 24 இந்த 1 மந்த்லேயே, அது 1 மந்த்து கூட கிடையாது, அந்த 24 நாட்கள்லேயே நீங்கள் டாபிக் வைஸ் எல்லாமே நீங்கள் ரெடி ஆகிருப்பீங்க. இப்போது சார் இதுக்கப்புறம் நாங்கள் டாபிக் வைஸ் எதுவுமே நாங்கள் கற்றுக்க முடியாதா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் தவறு. இப்போ இந்த 24ஆம் தேதி நம்ம ஃபுல்லாக லேர்ன் பண்ண பின்னாடி ஒவ்வொரு டாபிக் நீங்கள் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிடியூட் இருக்கும், ஒரு ரீசனிங் இருக்கும். அப்போது இது எல்லாமே நீங்கள் இந்த பர்டிகுலர் 24 நாளில் நீங்கள் 12 டெஸ்ட்டு மூலயமா நீங்கள் ரேண்டமாக நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் கற்றுருப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் 25ஆம் தேதியிலேருந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா டெய்லி நான் டெஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்போ இதுக்கு மட்டும்தான் டாபிக் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள். நல்லா புரியுதுங்களா? அப்போ அந்த பர்டிகுலர் நாளில் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து நமக்கு நான் கொடுக்குற ஷார்ட்கட் வீடியோஸாக இருக்கட்டும், அதே போல் 1 மாடல் 1 கொஸ்டின் வீடியோவாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் முழுமையாக நம்பிக்கையோடு பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 70% மேக்ஸுக்கு நீங்கள் ரெடி ஆயிருவீங்க. நான் ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், 70 to 80% மேக்ஸுக்கு நீ ரெடி ஆயிருவீங்க. அதில் ரிமைனிங் உள்ளது அந்த ஃபார்முலா ரொம்ப டெப்த்தாக. ஒரு சில பேர் என்னன்னா நான் ஃபார்முலாவும் படித்து நீங்கள் வீடியோ சொல்கிற ஃபார்முலாவது நான் அட்லீஸ்ட் அந்த நேரத்தில் நான் படிச்சிடறேன் சார் அப்படின்னு இருக்கவங்க இருக்காங்க. இல்லை சார் எனக்கு ஃபார்முலா வராது சார், நான் அதை விட்டுறேன், நான் ஷார்ட்கட் முதல்ல ஏதாவது கற்றுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறேன், அதுவும் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ இந்த 24ஆம் தேதி நீங்கள் லேர்ன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அப் டு எத்தனாம் தேதி வரைக்கும் பாருங்கள், ஜூலை 12 குரூப் 4 எக்ஸாம்னா ஜூலை 9ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் ஃபுல்லாகவே லேர்னிங் தான். அப்போது டாபிக் வைஸாக நீங்கள் படித்தது ஒருவேளை மறந்து போனாலும் இந்த பர்டிகுலர் நாளில் நீங்கள் டெஸ்ட் மூலமாகவும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. அதே போல் எந்த டாபிக் நம்ம மறக்குதோ அதை ரிப்பீட்டடாக மறுபடியும் ஷார்ட்கட் வீடியோஸை அந்த பர்டிகுலர் டாபிக் நீங்கள் மறுபடியும் நம்ம சேனல்லேருந்து பார்க்கலாம். அதே போல் 1 மாடல் 1 கொஸ்டின்ங்கிறதையும் நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். அப்போ இது ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 15 டெஸ்ட் மூலமாகவும் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, அது மூலயமாவும் ரிவைஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதை விட உங்களுக்கு லாஸ்ட்டாக ரீசண்டாக கடைசி டயத்தில் சூப்பராக மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எதுவும் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க நீங்கள் ஷார்ட்கட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த 1 மாடல் 1 கொஸ்டினில் அதுக்குள்ளே வரக்கூடிய ஷார்ட்கட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் ஃபார்முலா கற்றுக்குறேங்க சார், அது பரவாயில்ல அப்படின்னா வீடியோவும் ஃபுல்லாகவும் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் கண்டிப்பாக நீங்கள் 20+ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதை நான் ஷேராக நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஷெடியூலை பற்றி நான் சொல்லிட்டேன்னா ஸோ யாரும் எந்த வித கன்ஃபியூஷன் அப்புறம் வேணால் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் இந்த பிடிஎஃப்லையும் எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பிடிஎஃப்பை நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது நான் கான்செப்ட் பண்ணுறது எப்படி சார் டெஸ்ட் நடக்கும், என்ன மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸும் ஷார்ட்கட் வீடியோவாக இருக்கட்டும் 1 மாடலாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே நான் கொடுப்பேன். இப்போது ஒரு பர்டிகுலர் நாளில் இப்போ டாபிக் டெஸ்ட்டில் வந்து 2ஆம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னா நான் காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் நான் சென்ட் பண்ணிடுவேன். காலையில் 10 மணிக்கு கொஸ்டின் சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அதில் யார் யார் ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் அது உடனே நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் ஆரம்பிக்கலாம். முக்கியமாக நான் சொல்கிறேன், டெஸ்ட்டை எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற என்னோட பர்சனல் ஐடியாவை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 10 மணிக்கு நான் கொஸ்டின் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அப்போ இருந்தே நீங்கள் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடலாம். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஒரு கொஸ்டின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 25 கொஸ்டினையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒருவேளை 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் நீங்கள் முடிச்சிருங்க.
இல்லை ஒருவேளை நான் மதியானம் சார் 2 மணிக்கு தான் எனக்கு வேலை முடியும், நான் 3 மணிக்கு நான் எழுத ஆரம்பிக்கனா, நீங்கள் 3 மணிக்கு ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த 25 கம்ப்ளீட்டாக ஒரு செஷனில் முடிச்சிடணும். ஏன் முடிக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் டைமிங்கை நீங்கள் நோட் பண்ணணும், உங்களோட பர்சனலாக நீங்கள் டைமிங்கை நோட் பண்ணணும். நான் மார்க் லிஸ்ட்டில் டைமிங்கை இன்க்ளூட் பண்ண சொல்லுவேன். இப்போ மார்க் லிஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு சொல்லுவேன். எவ்வளோ மார்க் நீங்கள் 1 மார்க் எடுத்தாலும் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் மார்க்கை என்ட்ரி பண்ணுங்கள். நீங்கள் மொதல் டெஸ்ட்டில் 1 மார்க் எடுக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் 15வது டெஸ்ட்டில் 15க்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும், நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன். ஓகேவா? அப்போது தப்போ ரைட்டோ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க ப்ராசஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ அதோடு சேர்த்து நான் டைமிங் கேட்கும்போது டைமிங்கும் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் ஆகும். பொதுவாக நீங்கள் மேக்ஸு ஒரிஜினல் கொஸ்டின் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் மேக்ஸ் 25 அப்படின்னா நீங்கள் ஆவரேஜாக ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 hour எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு நீங்கள் ஷார்ட்டாக எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல நான் சொல்ல வரல. அந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஆகணும் அப்படிங்கிறதும் ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் 45லேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே உங்களால் மேக்ஸ் முடியுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிமைனிங் அந்த 2 ஹவர்ஸுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் தமிழாக இருக்கட்டும் மற்ற ஜிகேவாக இருக்கட்டும் உங்களால் மேனேஜ் பண்ணிட முடியும். ஏன்னா நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட்டை கொடுக்கக்கூடியது என்னென்னா மேக்ஸ் தான். நீங்கள் மேக்ஸில் ஓரளவுக்கு தெளிவாயிட்டீங்க அப்படின்னா மற்ற சப்ஜெக்டில் நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை. குயிக்காக அடுத்தடுத்த கொஸ்டின் என்ன, அதுக்கு 4 ஆப்ஷன் என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு பார்த்த செகண்ட்ல ஆன்சர் என்ன அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம அடுத்தடுத்து போயிட்டே தான் இருப்போம். அப்போ மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ற டயத்தை விட ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம மற்ற சப்ஜெக்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற கட்டாயம் அவ்வளோக்கா நிறையா இருக்காது. ஓகேவா? அதே போல் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து மேக்ஸில் நீங்கள் வீக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹால்குள்ளேயே வந்து மேக்ஸ் என்ன கேட்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டமே உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை குறைச்சிரும். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் ஷெடியூலை நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் கொஸ்டின் டைம் 10 மணிக்கு நான் அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன். 1லேருந்து 25 வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு எந்திரிக்கணும். அடுத்து 2வது எவ்வளோ டைமிங் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிடணும். எவ்வளவு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டெஸ்ட் ஷெடியூலில் உங்களுக்குலாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நான் சொல்கிறத நம்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஆன்சர் கீ எப்போ நான் அனுப்புவேன் அப்படின்னா சாயங்காலம் 6 மணிக்கு நான் அனுப்புவேன். ஓகே, சாயங்காலம் 6 மணிக்கு அனுப்புவேன். இதுக்கு இடையில இன்னொரு நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ காலையில் 10 மணிக்கு நான் அனுப்புகிறேன், சாயங்காலம் 6 மணிக்கு ஆன்சர் கீ வரும். இதுக்கு இடையில கூட ஏதாவது ஒரு வீடியோ கிளிக்கு, அதாவது ஷார்ட்கட் எனக்கு தோணுச்சு அப்படின்னாலும் இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக கூட நான் வீடியோ எடுத்து நான் அனுப்புவேன். நீங்கள் அந்த இடத்துல தவறாக நினச்சக்கூடாது. என்ன சார் கொஸ்டின் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம். ஏன்னா இந்த 2 நாளுமே நம்ம லேர்னிங்கில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இடையில தெரிஞ்சாலும் பரவாயில்ல, டெஸ்ட் முடிஞ்ச பின்னாடி கூட அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. அதை நீங்கள் நம்பிக்கையோட சரி ஓகே என்ன கொடுத்துருக்காங்க இதை நம்ம அந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம், இந்த மாதிரி ட்ரிக்ஸ் இருக்கா அப்படிங்கிறதை நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட இருக்கணும். ஓகேவா? ஸோ டைமிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சா காலையில் 10 மணிக்கு கொஸ்டின், சாயங்காலம் 6 மணிக்கு ஆன்சர் கீ வரும். நெக்ஸ்ட்டு 9:30 அதாவது 9 to 9:30 உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுப்பேன். எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் சென்ட் பண்ணுவேன். அப்போது அந்த என்னென்ன கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணீங்களோ அதற்கான வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நான் அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஒரு சில நேரங்களில் நான் லைவாகவே நான் கொடுப்பேன். இப்போயும் நீங்கள் அந்த ப்ரீமியம் பார்க்கலாம், ஆனால் அதில் நீங்கள் லைவாக கேட்குற அந்த டவுட்டுக்கு கமெண்ட்ஸில் கேட்குற டவுட்டுக்கு என்னால் உடனே ஆன்சர் பண்ண முடியாது. அதே இது நான் லைவாக வந்தேன் அப்படின்னா நீங்கள் என்ன டவுட்டு கேட்டாலும் நான் உடனே கிளியர் பண்ணுவேன். அதே போல் என்னோட எக்ஸ்பிளனேஷன்லையும் நீங்கள் முழுசாக கவனிக்கும் போது இன்னும் நல்லா கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகே, அப்போ இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும், இதை இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இது என்னென்னா பேஸ்ட் ஆன் என்னோட சுச்சுவேஷன். என்ன அப்படின்னா ஒரு சில நேரத்தில் ரொம்ப இப்போ டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்னால் லைவே வந்துட்டு இருக்க முடியாது. அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரீ ரெக்கார்டுங்கிறது நான் கொடுப்பேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்துடுச்சு. அப்போ நான் எந்த விதங்கள்லாம் வருவேன், ஆனால் மேக்ஸிமம் நான் லைவ்ல வர நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பர்டிகுலர் கொஸ்டின் அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம அதற்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம்.
ஓகேங்களா? ஸோ இது ஓகேவா? இப்போ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ 9:30 வரும்னு சொல்லிட்டேன். அடுத்து மார்க் என்ட்ரி லிங்க் பார்த்தீங்கன்னா நான் அந்த பர்டிகுலர் டேல நீங்கள் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டு முடிச்ச பின்னாடியோ இல்லை 6 மணிக்கு பின்னாடியோ, ஏன்னா ஆன்சர் கீ கொடுத்துட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் எது கரெக்டான ஆன்சருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதே டயத்தில் அது எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நான் மார்க் என்ட்ரி லிங்க்கு அந்த 6 மணிக்கு மேலே எந்த டயத்தில் வேணால் அந்த பர்டிகுலர் டேல நான் அனுப்புவேன். நீங்கள் ப்ராப்பராக எந்த டெஸ்ட்டு இதெல்லாம் ப்ராப்பராக நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட குரூப்பில் நான் அதை ஷேர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா யாரும் தவறாக நினச்சிட வேணாம். சார் வந்து மார்க் அதிகமாக எடுத்திருக்கோம், உடனே நம்ம மார்க் கம்மியாக எடுத்திருக்கோம், சார் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து எதுவும் தப்பாக நினைக்கிறாரு, அந்த மாதிரி நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம். நான் யாருமே தப்பாக நினைக்க மாட்டேன். இதுவும் ஒரு மோட்டிவேஷன் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தோணும், நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறணும், நம்மளும் ஃபர்ஸ்ட் ரேங்க்குள்ளே நம்ம வரணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தோணும். ஓகேவா? ஸோ அப்போ அதனால அந்த மார்க் என்ட்ரி லிங்க்கும் ப்ராப்பராக நீங்கள் மார்க்லாம் என்ட்ரி பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நான் டெஸ்ட்டு இதை நான் சொல்லவே இல்லை. டெஸ்ட்டு நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் அட்டன் பண்ணுங்க. அது இப்போ ரீசண்டாக ஓஎம்ஆர் சீட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அதை நான் நம்மளோட குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஓஎம்ஆர் சீட்லேயே அட்டன் பண்ணுங்க. சார் அது என்னங்க சார், இருக்கிறதே 25 கொஸ்டின் தான், நீங்கள் என்ன ஓஎம்ஆர் சீட்டில் அட்டன் பண்ண சொல்கிறீங்கன்னா, ஓஎம்ஆரில் மொத்தம் வந்து 200 டாட் இருக்குமா? அப்போது நீங்கள் ஒரு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா 25ன்னு இருக்கும். அப்போ மொத்தத்துக்கு 200 இருக்குன்னா 8 டெஸ்ட்டு நீங்கள் இதுக்குரிய இதில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 8 டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ப்ராக்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வரணும். ஸ்டார்ட் பண்ணுற ப்ராக்டிஸ் அது முக்கியமாக இந்த கடைசி டயத்தில் வர வேண்டியது இருக்குது. அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓஎம்ஆர் சீட்டு இருக்கிறவங்க நீங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் நம்மளோட குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கலர் ஜெராக்ஸே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாம் ஃபீல் வரும். நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் ப்ராப்பராக சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் இப்போ நான் ஒரு ஐடியா தான் அந்த இடத்துல நான் சொல்ல முடியும். அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாததும் அது உங்களோட டிசிஷனில் தான் இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் இந்த ஒரு 40 நாளில் ஸ்ட்ராங்காக நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் பாதி படிச்சிருக்கீங்களோ முழுசாக படிச்சிருக்கீங்களோ அது விஷயம் கிடையாது. நீங்கள் ஓஎம்ஆர் அப்படின்னா ஓஎம்ஆர்லேயே நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம். பக்கத்தில் ரஃப் பேப்பர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். எது ரைட்டு எது தப்புங்கிறத அப்பப்போ ஆன்சர் கீ வரும்போது நோட் பண்ணி பக்கத்தில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி டிசிஷன் எடுத்து நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது தான் மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்குள்ள நல்ல கான்ஃபிடென்ட் வரும். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் டைப். இப்போ ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் சீட்டில் சின்ன ஒரு அப்டேட் என்ன இருக்குங்கிறத நான் காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் ஓஎம்ஆர் சீட். இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆன ஓஎம்ஆர் சீட். ஸோ இந்த சைடு என்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தான். இதில் என்ன மெயினான அப்டேட்டுங்கிற பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிசிடி கவுண்ட் பண்ணுற இந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக இங்கே இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எத்தனை இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஸ்டார்ட் பண்ணலை, இதுதான் வந்து. அதாவது 200 வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் போட்டுறோம். அப்போ எல்லாத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ ஆம்னு போட்டுருவோம். இங்கே இல்லை அப்படிங்கிற போது கண்டிப்பாக இது ஹால் சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாங்களோ 00 போட சொல்கிறாங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆர் இல்லை அப்படின்னா அது நீங்கள் என்ன அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ரீசெண்டான வந்தது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசிடி அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அங்கே சூப்பர்வைசர் சொல்கிறத நல்லா கவனமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு பண்ணணும். இது ஓரல். இப்போ நான் இதவே உங்களுக்கு நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். கலர் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் ஒர்க்கர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஓஎம்ஆர் சீட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் காமிச்சிட்டேன். இப்போ என்னோட கொஸ்டின் ஸ்டைலை நான் காமிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட கொஸ்டின் ஸ்டைல். நான் ஏன் இதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் ஆக்சுவலாக என்னோட ஸ்டைல் என்ன, ஒரிஜினல் கொஸ்டினவே நான் கட் பண்ணி தான் அந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒரிஜினல் கொஸ்டினவே நான் கட் பண்ணி தான் நான் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். கொஸ்டினில் ஆன்சர் கீ எதுவும் இருக்காது, டிக்லாம் எதுவுமே இருக்காது, கட் பண்ணி தான் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழில் மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும் அல்லது எங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும் இருந்தால் போதும், ஏன் பேஜை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதே போல் டைப் பண்ணி வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இது என்னோட ஸ்டைல் கிடையாது. ஸோ நான் எவ்வளோ தூரம் டைம் மேனேஜ் பண்ணி ஒர்க்கும் ப்ராப்பராக போகணும், அதே டயத்தில் நம்மளோட வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம ஷார்ட்கட்லாம் நிறையா நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி நான் மேனேஜ் பண்ணி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
ஸோ அப்போ இருக்க டயத்தில் என்னோட ஸ்டைல் இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஒரிஜினல் கொஸ்டினே பார்க்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாம் ஃபீல்ங்கிறது இருக்கும். ஸோ அதனால இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேஜ் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாரும் எதுவும் ஃபீல் பண்ணிட வேணாம். அது நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இவ்வளவு கம்மியான ஃபீஸில் வந்து நீங்கள் எதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி டெஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ பிரிண்ட் எடுக்கணும், பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால என்னோட ஸ்டைல் இது. இப்போ இதுலேயே ஆன்சர் கீ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயே ஆன்சர் கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ ஒரிஜினல் அஃபீஷியல் ஆன்சர் கீ இருக்குல்ல, ஸோ அதுவே டிக்கான அதே பிடிஎஃபே இருக்கும், அதே பிக்சரே இருக்கும். ஸோ அதில் ஒரு சில கேப் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட்குறது. சார் எங்களுக்கு கொஞ்சம் பிரிண்ட் எடுக்கிற சிரமமாக இருக்குது, இதனால கொஞ்சம் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட் என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அதனால் நீங்கள் எனக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஒரிஜினல் கொடுப்பேன். இப்போ இதிலே ஒரு சில இடங்களில் இப்போ இது கூட பிரிண்ட் எடுக்க நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதே இது இன்னொரு ஒரு சில பிடிஎஃப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வரலாம். ஏன்னா ஒரிஜினல் கொஸ்டினுக்கு வந்து இந்த மாதிரி கலரில் தானே இருக்கும். அப்போ இந்த மாதிரி கூட நான் கட் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதுதான் உங்கள்கிட்ட ரொம்ப மெயினாக கேட்குறது. இதுதான் என்னோட கொஸ்டின் ஸ்டைல். நான் ஓப்பன் டாக்காகவே நான் சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல நம்ம எக்ஸாம் கொஸ்டின்லாம் உங்களுக்கு கரெக்டாக ஒரிஜினல் கொஸ்டினுக்குரிய ஃபீல் வரணும்னா ஒரிஜினல் கொஸ்டின்லேருந்து தான் நான் கட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதில் இப்போது இன்னும் முக்கியமானது நீங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்த டெஸ்ட் பேட்ச் பிஒய்க்யூ மேத்ஸ் டெஸ்ட் பேட்ச் தான். இதில் டார்கெட் என்ன, 60 டேஸில் 60 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் போயிட்டு இருக்கும். இது இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒரு 28 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இந்த பிஒய்க்யூ மேத்ஸ் டெஸ்ட் பேட்சில் எந்த வித மாற்றமும் இல்லை, சைட் பை சைடாக இதுவும் போய்கிட்டே தான் இருக்கும். ஒரிஜினல் எக்ஸாம் எல்லாமே ஒரிஜினல் கொஸ்டின் தான். இப்போ நீங்கள் ரீசெண்டாக நம்ம பேட்சில் இருக்கவங்க நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 2024க்குரிய எல்லா டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டினுமே நம்ம 2024க்குரிய எல்லா கொஸ்டினுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டோம். இது அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல் குரூப் 4 எக்ஸாம் இப்போ அப் டு 2013 வரைக்கும், இப்போ இன்னைக்கு லைவ்ல கூட நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா 2013 இருக்கும். ஸோ 2024லேருந்து 2013 வரைக்கும் நடந்த எல்லா குரூப் 4 எக்ஸாமுக்கான நம்ம டெஸ்ட் நம்ம பார்த்துட்டோம், அதுக்கான ஆன்சர் கீ நம்ம பார்த்தோம், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க, நல்லா கான்ஃபிடென்ட்டாக. ஸோ இதுக்கு மேலே என்ன, 2024 ஒரு 21 கொஸ்டின். ஓகே, இந்த ஆல் குரூப் 4ல ஏன்னா இந்த 21 கொஸ்டின்குள்ள 2024க்கான குரூப் 4 இருக்கும். அப்போ நீங்கள் 2024 ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின் அது எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ 25 இங்கேயுமே ஓல்டு கொஸ்டின் குறைஞ்சது 25 நீங்கள் இதிலேயே பார்த்துருப்பீங்க. நான் இதோட முடிக்கலை, அடுத்து என்ன பண்ணுறேன் 2023. ஸோ ஏங்க சார் இவ்வளோ ஓல்டு கொஸ்டின் நீங்கள் போகணும் அப்படின்னா இதெல்லாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓல்டு கொஸ்டின்கிற விஷயமே பயப்படணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே மாடல் தான். நீங்கள் ஒவ்வொரு மாடலுமே உங்களுக்கு எந்த ஓல்டு கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப ரேரு, அதாவது இப்போ ரீசண்டாக ஒரு சில மாடல்லாம் கேட்கறது இல்லை, அந்த மாதிரி மாடலை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி ரெகுலராக கேட்குற கொஸ்டின் தான், நம்பர் மட்டும்தான் மாறிக்கிட்டு இருக்கும். ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும், அப்படியே ரிப்பீட் ஆகும். அப்போ உங்களுக்கு விஷயம் புரியுதா? நான் இது போக இப்போ குரூப் 1 கொஸ்டின்கான எல்லா குரூப் 1 கொஸ்டினும் சரி, எல்லா குரூப் 2 குரூப் 2A கொஸ்டினும் சரி, இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போது ஒன்ஸ் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட பேட்ச் வீடியோஸ் எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும், யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் குரூப் எக்ஸாம். நீங்கள் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், குரூப் 4க்கு ரெடியாகிறவங்களா இருக்கட்டும், எஸ்ஐ பிசி ஆர்ஆர்பி ரயில்வே இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், டெட்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த மேக்ஸ் இங்கே என்னென்ன நம்ம டாபிக் பார்க்குறோமோ எல்லாத்தையும் சூப்பராக ஷார்ட்கட் மூலயமா எப்படி நமக்கு டிஃபிகல்ட்டான கொஸ்டினாக இருந்தாலும் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இது எல்லாமே ஒன் டைம் பேமெண்ட் தான். இங்கே ரொம்பவே லோ காஸ்ட்டில் நான் ஜஸ்ட் 300 மட்டும்தான் நான் இதில் நான் பே பண்ணுறேன். உங்கள்கிட்ட நான் கேட்குறது, அதாவது நீங்கள் பே பண்ண போகிறீங்க இந்த 300ஓட ஒர்த்து அப்படிங்கிறது ஒரு 30,000க்கான ஒர்த்து. அதுதான் நீங்கள் ஒரு ரெகுலர் அகாடமியில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சது 10,000லேருந்து அடுத்தடுத்து 30,000 40,000 இந்த அளவுக்கு போய்கிட்டே தான் இருக்கும்.
அவ்வளவு குவாலிட்டியான வீடியோஸுங்கிற ஓல்டு கொஸ்டின் வீடியோ இருக்கட்டும், ஷார்ட்கட் வீடியோஸாக இருக்கட்டும், இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. நான் ஆக்சுவலாக நானாக வந்து என்னோட வீடியோ நான் பெருமைப்படுத்தணும் இல்லை, நிறையா ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக் இதுதான். சார் இவ்வளவு லோ காஸ்ட்டில் எங்களுக்கு இவ்வளவு நிறையா வீடியோஸ், அதே போல் நிறையா ட்ரிக்ஸ் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்கலைங்க சார். அதே போல் ஒன்ஸ் சொல்லி கொடுத்தாலுமே அதை ஒரே ஆங்கிளில் முடிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் தான் ஒவ்வொரு ஆங்கிளையும் யோசித்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, எங்களுக்கு எளிமையாக புரியுது அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. இதில் நீங்கள் ஒன் டைம் மட்டும் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகுது. அப்படிங்கிற போது லைஃப் டைம் எல்லா டயத்துலையும் நீங்கள் உங்களை அச்சீவ் பண்ணலாம். இது எல்லா குரூப் எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும். என்னோட வீடியோஸை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணலாம். லாஸ்ட்டாக நான் சொல்கிறது ஜஸ்ட்டு 300 மட்டும்தான். இந்த நம்பர் ஸ்க்ரீனில் தெரியல, இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் 300 பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அதுக்கடுத்து நீங்கள் அனுப்பிட்டு உங்களோட நேம், உங்களோட டிஸ்ட்ரிக், ஓகே, ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக், அதுக்கடுத்து உங்களோட டெலிகிராம் நம்பர், இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டி தான். ஓகே, நான் லிங்க்கு கொடுப்பேன், அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ண ஆரம்பிச்சலாம். இங்கே குரூப்பில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ பேட்சில் ஜாயின் பண்ணணுன்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எந்த டவுட்டுன்னு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம டெஸ்ட்டு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். அதே டயத்தில் முக்கியமாக நான் சொல்கிறது, மேக்ஸ்னால் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சி இந்த குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுவீங்க. எனக்கு ஒரே ஒரு உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒன்று மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். அமௌண்ட்டுங்கிறத நான் கவலைப்படவே இல்லை. நான் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணேன், மேக்ஸில் நல்ல கான்ஃபிடென்ட்டோட நான் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு திருப்திகரமாக இருக்குது. கண்டிப்பாக நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி வரும் பாருங்க, அந்த ஒரு ஃபீட்பேக்கு தான் நான் உங்கள்கிட்ட ரொம்பவே எதிர்பார்க்குறேன். நீங்கள் உங்களோட அனுபவத்தில் இப்போ நான் அவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிறேன், எந்த அளவுக்கு அது உண்மை, அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்கள் சக்ஸஸ் ஆகிறத பொறுத்து தான் இருக்குது. அப்போ நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் நல்லா இந்த டெஸ்ட்டு இந்த யூடியூப் சேனலில் சாரோட யூடியூப் சேனலை நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு மேக்ஸை பற்றின பயமே இல்லை, நல்ல கான்ஃபிடென்ட் கிடச்சி அந்த கான்ஃபிடென்ட்டோடு நான் எக்ஸாம் எழுதினேன், நான் எக்ஸாம் பாஸ் பண்ணேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட ஃபீட்பேக் வந்தது அப்படின்னா முதலாக நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பேட்சில் குயிக்காக இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.